பிறந்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பப்பட்டு சாப்பிடுவார்கள் என்பதை கூட சஹாபாக்கு அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். இதனை ஹதீஸ் நிலைமையாக நாம் காணலாம். சமாஹி திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 160 ஹதீஸா வருகின்றதும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுரக்காய் விருப்பமான உணவாக இருந்தது என அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். காரணம் என்ன என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை குறிப்பிட்டு சொல்லும்போது 37ஆம் அத்தியாயம் 146ஆம் வசனத்தில், அன்றியும் நாம் அவருக்கு மேல் ஒரு சுரைக்குடியை முளைப்பித்து நிழலிடுமாறு செய்தோம் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நிழல் தருவதற்காக சுரக்காய் செடியை முளைத்து நிழலிட செய்ததாக இந்த வரலாறு கூறுகின்றது. ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சுரக்காய் மிக விருப்பமான உணவாக இருந்திருக்கு என்பதை இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும்.